ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீதமான சப்பாத்தி வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான ஈவினிங் டைமில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 3 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 சப்பாத்தியும் வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். சப்பாத்தி வந்து நல்லா நைஸாக பவுடர் ஆகிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தியை மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்பாத்தி செய்யும்போதும் உப்பு போட்டிருப்போம். அதனால் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். காரத்துக்கு எக்ஸ்ட்ரா நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லை மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் இல்லைனா பரவாயில்ல, சீரகம் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி பாருங்கள். விரிசல் இல்லாமல் வந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அப்படியே செய்யலாம். ஒருவேளை விரிசல் விடுற மாதிரி இல்லை இந்த மாதிரி உதிராக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சோம்னா நல்லா வரும். இந்த மாதிரி உருண்டைகளாம் நம்ம பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி உருளை சைஸில் கூட நம்ம பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது போலயே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப சின்னதாக பால் மாதிரி நான் வந்து உருட்டி எடுத்துக்க போகிறேன். விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும், இல்லைனா ஷேப் இல்லாமல் விரிசல் விழுந்துடும், அப்புறம் எண்ணெயில் வந்து பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் வேக வச்சுட்டு துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்காமல் ஃபுல்லாகவும் வைக்காமல் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு நம்ம குக் பண்ணால் தான் நல்லா பொன்னிறமாகவும் உள்ளே வந்து நல்லா வெந்து வரும். நீங்கள் வெறுமனே உருண்டை பண்ணி இது போல் எண்ணெயில் போட்டு பொரிச்சும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா மைதா மாவை கரைச்சி வச்சுக்கிட்டு, அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுக்கிட்டு அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நீங்கள் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மேலே வந்து நல்லா கலர் வந்துருச்சு, உள்ளே வெந்திருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் உருண்டை பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி மீதம் ஆயிடுச்சுன்னா இது போல் நம்ம ஸ்நாக்காகவும் செஞ்சு சாப்பிடலாம். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். நல்லா குண்டு குண்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம வெறுமனே அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம சாஸ் தொட்டு கூட சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே வந்து வெந்து வரும், இல்லைனா மாவு போலவே இருக்கும். பாருங்கள், மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. 3 சப்பாத்தி 2 உருளைக்கிழங்கு தான் நான் சேர்த்துருந்தேன். அதுக்கே ஒரு தட்டு நிறையா வந்திருக்கு பாருங்கள் ஸ்நாக்ஸு. இனி சப்பாத்தி மீதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரே மாதிரி ரெசிபி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.